ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் விநியோகம் செய்யப்படுகின்றன. இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், சென்னையில மொத்தம் எத்தனை இடங்கள்ல இந்த விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்படுகின்றன? இதற்காக என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? சென்னையை பொறுத்தவரை 17 இடங்களில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2 வகையான தாள்களுக்கு விண்ணப்பங்கள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக டிப்ளமோ டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கக்கூடிய டிடிஎட் படித்தவர்களுக்கு தாள் 1க்கான விண்ணப்பமும், குறிப்பாக டிகிரி முடித்துவிட்டு பிஎட் படித்தவர்களுக்கு தாள் 2 என்று சொல்லக்கூடிய டெட் பேப்பர் 2க்கான விண்ணப்ப விநியோகமும் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக சென்னையில் 17 இடங்களில் நடைபெற்று வருகிறது. இந்த இடங்களை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார் சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி கூட அனிதா. அவங்க நம்மிடம் இருக்காங்க, நேரடியாக அவங்க கிட்ட பேசலாம். மேடம், சென்னையில் எவ்வளோ அப்ளிகேஷன் ரெடியாக இருக்கு, எத்தனை இடத்துல விநியோகம் பண்ணிட்டு இருக்கீங்க? லாஸ்ட் டேட்ஸ் எப்போ மேடம்? சென்னை மாவட்டத்தில் மொத்தம் 10 பிளாக்ல 17 இடங்களில் நாங்கள் அப்ளிகேஷன்ஸ் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு பேப்பர் 1க்கு 13,200 அப்ளிகேஷன்ஸும், பேப்பர் 2க்கு 38,800 அப்ளிகேஷன்ஸும் இன்றைய நாளில் நாங்கள் எங்கள் கையில் இருக்குது. அதை நாங்கள் விநியோகம் பண்ணிகிட்ருக்கோம் 17 இடங்களில். மேடம், இந்த அப்ளிகேஷன் காஸ்ட் எந்த அளவுக்கு மேடம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது? எவ்வளோ மேடம் இதுவரையிலும் உங்களுக்கு சேல்ஸ்? மற்ற இடங்களில் எப்படி மேடம் மக்கள் கொஞ்சம் ஒரு சில இடங்களில் இன்னும் யாரும் வாங்க வராமல் இருக்காங்க, என்ன காரணம் நினைக்கிறீங்க மேடம்? இல்லை, இப்போ எங்களுக்கு டி நகரில் உஸ்மான் ரோட்டில் இருக்கக்கூடிய எங்கள் அரசு உயர்நிலைப் பள்ளியிலலாம் இப்போ 60 அப்ளிகேஷன்ஸ்கிட்ட போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு ஃபஸ்ட் டே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. பட் இது தெரிய வந்துடுவாங்க. பிகாஸ் இது 6ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால ஒருவேளை இன்றைக்கு கொஞ்சம் கம்மியாக வந்துட்டுருக்காங்க. பட் வந்துடுவாங்க. குறிப்பாக சென்னையில் பல்வேறு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் படித்தவர்கள் பிஎட் டீச்சர் ட்ரைனிங் படித்தவங்க இருக்காங்க. அவங்க அப்ளிகேஷன்ஸ் வாங்கி இங்கே போடலாமா? அந்த நடைமுறை அப்ளிகேஷன் 17 இடத்துல கொடுத்தாலும் ஒரு சில இடங்களில் தான் திருப்பி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது. சென்னையில் மற்ற மாவட்ட மக்கள் அந்த அப்ளிகேஷன்ஸை புல்லப் பண்ணி கொடுக்கறதுக்கான நடைமுறைகள் என்ன மேடம்? இல்லை, தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் வாங்கலாம். சென்னையை பொறுத்த மட்டும் 17 எந்த இடத்துல வாங்கினாலும் நாங்கள் 4 சென்டர் கொடுத்துருக்கோம். டிஓஎஸ் ஆஃபீஸ் 3, ஒரு ஸ்கூல் கொடுத்துருக்கோம். எங்கே வேணாலும் கொடுக்கலாம், எங்கேயும் அப்ளிகேஷன்ஸ் வாங்கலாம், எந்த சென்டரில் வேணாலும். அதாவது ஒருவேளை திருச்சியில் ஒருத்தர் அப்ளிகேஷன் வாங்கிட்டு இங்கே வந்துட்டாரு, இங்கே அப்ளை பண்ண முடியுமா? முடியும், கண்டிப்பாக முடியும். எங்கே வேணாலும் அப்ளை பண்ணலாம், எங்கே வேணாலும் கொடுக்கலாம். அந்த அப்ளிகேஷனை திருச்சியில் போய் கூட அவர் கொடுக்கலாம். ஓகே மேடம், அந்த மாதிரி சலுகை கொடுத்துருக்காங்க. ஓகே மேடம். அதாவது இன்றைக்கு மாலை கடைசி தேதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது மேடம். தேர்வுக்கான ஏற்பாடுகள் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க மேடம்? இது அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு 22ஆம் தேதி மாலை வரைக்கும் 5 மணி. அது ஒப்படைக்கிறதுக்கு 23ஆம் தேதி மாலை 5 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தேர்வு நல்லா போயிட்டு இருக்கு எல்லாமே. அந்த தேர்வை பற்றி அதாவது தற்பொழுது அந்த டெட் அப்ளிகேஷன்ஸ் இஷ்யூ பண்ணுறது குறித்தும் அந்த தேர்வு நடைமுறைகள் குறித்தும் நம்மள பேசியிருக்காங்க.